வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இன்பக் கனவு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கமலா அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டாள். துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. பயத்தினால் அவள் கால்கள் நடுங்கின. நெற்றியில் வியர்வை துளிர்த்து நிற்க, கண்கள் பீதியுடன் மிரள மிரள விழிக்க, பனிக்கட்டிகள் போன்ற விரல்கள் தடுமாற, கை கூப்பி வந்தவர்களை அழைத்தாள் அவள். அவள் கணவன் நவநீத கிருஷ்ணன் அவளை முறைத்து பார்த்தான். சமயம் கிடைத்த போதெல்லாம். விருந்தினர்கள் வந்து உட்கார்ந்ததும் கமலா சிறு மேஜை ஒன்றை நகர்த்த போய் அது முக்கிய விருந்தினரான கோவிந்தனின் கால்களில் விழுந்து விட்டது. கமலாவின் முகம் இரத்தம் என மாறிவிட்டது. விரல்களை கடித்து கொண்டாள் அவள். ஆயினும் உடனே நினைவு பெற்று சமாளித்து கொள்ள போனாள். அருகே வந்த நவநீத கிருஷ்ணன் அவள் செவி மட்டும் கேட்கும்படியாக பல்லை நரநரவென்று கடித்துவிட்டு கர்மம் என்ற பட்டத்தையும் அளித்தான். கமலா எப்படித்தான் சமையலறைக்கு ஓடினாளோ அவளுக்கே தெரியாது. பின்னால் கூடத்தில் எல்லோரும் ஏதோ பேசி சிரிப்பது காதில் நன்றாக விழுந்தது. நவநீத கிருஷ்ணன் அவளை பின்தொடர்ந்து வந்தான். மூடம், உனக்கு என்ன? ஒன்றும் சரியான நிலவரத்தில் இல்லை போலிருக்கிறது என்று அவன் கோபித்து கொண்டிருக்கையிலேயே அன்று முக்கியமாக அழைக்கப்பட்டிருந்த கோவிந்தனின் மனைவி மஞ்சுளா தேவி அங்கு வந்து விட்டாள். நீங்கள் அங்கே போய் கவனித்துக் கொள்ளுங்கள், நானும் அவளும் பலகாரங்களை கொண்டு வந்து விடுகிறோம் என்றாள் மஞ்சுளா. நவநீத கிருஷ்ணன் தன் முகத்தை புன்சிரிப்பாக மாற்றிக்கொண்டான். பரவாயில்லை, நீங்கள் அங்கே போய் உட்காருங்கள், நன்றாக இருக்கிறது. நீங்கள் வேலை செய்வதாவது என்றான் அவன். இல்லை இல்லை, பெண்கள் செய்வது போல செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்கள் அவ்வறையை விட்டு வெளியேறுவதற்காக காத்திருப்பது போல நின்றாள் மஞ்சுளா தேவி. நவநீத கிருஷ்ணன் வேறு வழியின்றி அவ்விடத்தை விட்டு வெளியே சென்றான். மஞ்சுளா தேவி கமலாவை பார்த்து லேசாக சிரித்தாள். மாமி, என்னை மன்னியுங்கள் என்று கூறி முடிப்பதற்குள் பேச முடியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள் கமலா. அசடு என்று செல்லமாக கடிந்துவிட்டு அவளை அணைத்து கொண்டாள் மஞ்சுளா தேவி. கமலா வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து கொண்டிருந்தாள். ஆள் ஒருவன் வந்து அவளிடம் சீட்டை நீட்டினான். நீதானா என்று அவள் ஆவலுடன் கேட்பதற்குள் அந்த ஆளை முந்திக் கொண்டான். என்னை இந்த சீட்டை உங்களிடம் கொடுத்துவிட்டு வர சொன்னார்கள் என்று கூறிக்கொண்டே கடிதத்தை அவள் கையில் கொடுத்துவிட்டு அவன் விடு விடுவென்று நடந்து போய்விட்டான். கடிதத்தை பிரித்து படித்தாள் கமலா. நான் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. சமையல்காரன் வேறு எங்கேயோ போய்விட்டானாம். நீயேதான் எல்லாத்தையும் செய்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. எல்லோரையும் அழைத்து விட்டேன். கோவிந்தன் தம்பதியை தவிர 20 பேர்கள் இருப்பார்கள். எல்லோரும் ஆண் பிள்ளைகள். 20 வயது பெண்ணுக்கு இது ஒன்றும் பிரமாதம் என்று தோன்றவில்லை. 2 தித்திப்பு 2 காரம் செய்தால் போதும். டீயும் காஃபியும் இருக்கட்டும். சில பேர் காஃபியை குடிப்பார்கள், சிலர் டீயை கேட்பார்கள். நன்றாக இருக்க வேண்டும். கவனமாக செய். நம் பிற்கால வாழ்க்கையே இன்றைய விருந்தில்தான் இருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். நவநீதம். குறிப்பு: உனக்கு சிரமம்தானோ என்னவோ, வேறு வழி இல்லை, பார். கமலா கடிதத்தை மீண்டும் படித்தாள். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்துவிட்டு மறுபடியும் ஒரு முறை படித்தாள். அவளையும் மீறி தன் கணவன் மீது ஆத்திரமாக வந்தது. 2 காரம் 2 தித்திப்பா, போதுமா? அதில் உள்ள சிரமம் என்ன என்று தெரியவில்லை. முணுமுணுத்து கொண்டே அவள் உள்ளே போனாள். கடிதத்தை கசக்கி கீழே எரிந்துவிட்டு போனாள். அப்பொழுது கொஞ்சம் ஆத்திரம் அடங்கியது போல தோன்றியது. என்ன தித்திப்பு, என்ன காரம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அவள். ஒன்றும் புரியவில்லை. கடிகாரத்தில் மணி ஏறிக்கொண்டே இருந்தது. சரி, மைசூர் பாக செய்வோம் என்று எண்ணி அவள் ஆரம்பித்தாள். இருவருக்கு மட்டுமே செய்து பழக்கப்பட்ட அவள் திடீரென்று 25 பேர்களுக்கு செய்வதென்றால் திட்டம் தெரியாமல் தவித்தாள். நாழிகையாக ஆக அவள் குழப்பமும் ஏறிக்கொண்டே போயிற்று. கடைசியில் ஒரு வகையும் தெரியாமல் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். அழக்கூடாது என்றுதான் நினைத்தாள் அவள். ஆனாலும் எங்கோ அடி வயிற்றில் இருந்து துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. நேரமாகிறதே என்ற பயம் வேறு அவளை அலட்டியது. சிறு குழந்தை போல விக்கி விக்கி அழலானாள். யார் காலடி ஓசையோ கேட்டு அவள் திரும்பினாள். ஒரு ஸ்திரீ கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். சுமார் 40 வயது இருக்கும். சற்று பூசினார் போன்ற சரீரம், மாநிறமாக இருந்தாள். தலையை இழுத்து முடிந்திருந்தாள். நெற்றியில் பெரிய குங்குமம், செவிகளில் கெம்பு தோடுகள், இடுப்பில் பாக்கு கலரில் பச்சை கரை போட்ட நூல் புடவை. மலிவாக 5 ரூபாயில்
கடைகளில் வந்திருப்பதாக யாரோ சொன்ன நினைவு வந்தது கமலாவுக்கு. யாரது என்ற வியப்புடன் மெதுவாக கேட்டாள் கமலா. அந்த பெண்மணி சிரித்தாள். ஏதாவது சகாயம் வேண்டுமா? என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்றாள். பழைய காலத்தில் பக்தர்களின் நிலைமையை சமாளித்து அவர்களுக்கு உதவி செய்த தேவதைகளின் ஞாபகம் வந்தது கமலாவுக்கு. தன் உண்மையான அபலை நிலைமையை அறிந்து தேவியே கடாட்சம் புரிகிறாளா என்று ஐயுற்றாள் கமலா. ஒரு கணம் அவ்வாறாக இருந்தால் அவளை வணங்க வேண்டுமே என்று சம்சயப்பட்டவாறே அவள் எழுந்து நிற்பதற்குள் அந்த அம்மாள் மீண்டும் வெற்றிலை காவி படிந்த பற்கள் தெரிய சிரித்தாள். குலை நடுங்கியது கமலாவுக்கு. ஏனம்மா கஷ்டப்படுகிறாய்? நான் செய்கிறேன். இந்த அத்வான காட்டில் குடும்பம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு தீபாவளி. நீங்கள் யார்? யாராக இருந்தால் என்ன சொல் என்று கூறிவிட்டு அந்த அம்மாள் கமலாவை தாண்டி உள்ளே வந்து அடுப்பை கவனிக்க ஆரம்பித்தாள். கமலா வேறு வழியின்றி அவளுக்கு உதவியாக சாமான்களை எடுத்து கொடுத்து ஒத்தாசை புரிந்தாள். மைசூர் பாகு, பாதாம் ஹல்வா, ஓமப்பொடி யாவும் தயாராகிவிட்டன. வடக்கே உளுத்தம்பருப்பை களைந்து கொண்டு ஆட்டுக்கல்லின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அந்த அம்மாள். கமலா அவளை தள்ளி இருக்க சொல்லிவிட்டு தானே அரைத்து எடுத்தாள். இன்றைக்கு என்ன நடந்தது? ஏன் அழுது கொண்டிருந்தாய்? தீபாவளி அன்றைக்கு அழுவார்களா? கணவனுக்கும் உனக்கும் மனஸ்தாபமா என்று விசாரித்தாள் அந்த அம்மாள். கமலாவுக்கு அவள் கேள்வி இதயத்தை தொட்டு விட்டது. அவள் தன் கதையை சவிஸ்தாரமாக ஆரம்பித்து விட்டாள். அதை ஏன் கேட்கிறீர்கள்? என் எஜமானர்தான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை. இவருக்கு கீழே 3 பெண்களும் 2 தம்பிகளும் இருக்கிறார்கள். என் ஆத்தனார் ஒருத்தி பிரசவித்திருக்கிறாள். அவளை கணவன் வீட்டுக்கு கொண்டு விட வேண்டும். என் மாமனாருக்கு உடம்பு சரியாக இல்லை, படுக்கையில் இருக்கிறார். வீட்டில் பணம் சொல்லி முடியாது. இங்கிருந்து அனுப்பும் பணத்தை வைத்து கொண்டு கஷ்ட ஜீவனம்தான் செய்கிறார்கள். நாங்கள் இங்கே வந்து 4 வருஷமாகிறது. இந்த பொட்டல் காட்டில் இருந்து அவர் வேலையை கவனமாக நடத்தி வந்து நல்ல பெயர் வாங்கியதற்கும் அந்த வறுமைதான் காரணம். பெரிய எஜமானர் வந்திருக்கிறார் இப்பொழுது. அவர் தயை கூர்ந்து வேலையை உயர்த்தினால் எங்கள் கஷ்டம் கொஞ்சம் தளரும். இல்லாவிட்டால் அதோ கதிதான். இந்த அழகில் அந்த அதிகாரி ஒரு தினசான பேர் வழியாம். அவர் மனிதனின் வேலை திறமை ஒன்றை பார்த்தே மேலே தூக்கிவிட மாட்டாராம். அவர் மனைவி ஒருத்தியாம். அவள் வந்து சொன்னால் தான் கொடுப்பாராம். இந்த மனிதர் இல்லாத காட்டில் குடியும் குடித்தனமுமாக இருக்கும். நாங்கள் தானே வந்தவர்களுக்கு உபசரணை செய்ய வேண்டும். வந்தவர்களுக்கு கம்பெனி செலவில் சமையல்காரன் வைத்து சமைத்து கொட்டியாயிற்று. இன்று மாலை இங்கே விருந்தாம். அந்த பரதேவதை வந்து எங்களை எடை போட்டு சொல்லி தீர்ப்பு ஆக வேண்டும். தலை விதி. எனக்கோ ஒரு வகையும் தெரியவில்லை. சமையல்காரனே இங்கே வர சொல்லி இருந்தது. அவன் பட்டணத்துக்கு ஓடிவிட்டிருக்கிறான். அதனால் தான் நான் அழுதேன். கடன் வாங்கி கனவில் கூட காணாத சாமான்களை சேகரித்து கடைசியில் என் கையில் ஆகா தனத்தினால் எங்கள் வாழ்வை கெட்டுவிடுமோ என்று நினைத்து அழுதேன். அழுதால் காரியமாகுமா? எழுந்திரு, அடுப்பை கவனி. கமலா அந்த அம்மாள் சொன்னபடியெல்லாம் செய்தாள். எல்லா வேலைகளும் வெகு சீக்கிரத்தில் முடிந்து விட்டன. நான் போய்விட்டு வருகிறேன் அம்மா, நாழியாகிறது என்று கூறிவிட்டு கமலாவின் தேவதை எழுந்து போய்விட்டாள். மாமி, இந்தாருங்கள். யாரென்றே சொல்லவில்லையே. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பட்சணமாவது எடுத்துக்கொண்டு வருகிறவர்களை திருப்தி செய்யம்மா. நீங்கள் ரூபாயாவது நீ 1000 கஷ்டப்பட்டு கொண்டு எனக்கு எவ்வளவு கொடுத்து விடுவாய் என்று வெடுக்கென்று கூறிவிட்டு அந்த அம்மாள் மடமடமென்று போய்விட்டாள். கமலா தன்னை சமாளித்து கொண்டு காஃபியும் டீயும் தயாரிக்க கிளம்பினாள். விருந்தினர்கள் வந்தார்கள். ஸ்ரீமதி மஞ்சுளா தேவி என்று வந்த பெண்மணி பகலில் தனக்கு சகாயம் செய்ய வந்தவள்தான் என்று அறிந்ததும் வெலவெலத்து போய்விட்டாள் கமலா. கண்களில் இருந்து பிரவாகம் எடுத்த நீரை துடைத்து கொண்டும் மூக்கை சிந்திக் கொண்டும் ஆஸ்வாசப்படுத்தினாள் கமலா. நன்றாக அழுதாய். 20 வயது பெண் வேலையை பார்ப்பதை விட்டுவிட்டு அழுதாளாம் என்ற மஞ்சுளா தேவி கடிந்து கொண்ட பிறகுதான் கமலா நிறுத்தினாள். முகத்தை அலம்பி பொட்டிட்டு கொண்டு கமலா எல்லோருக்கும் பரிமாறுவதில் முனைந்தாள். மஞ்சு, இவர்களுக்கு அதை சொல்லி கொண்டிருந்தேன். எதை என்று கேட்டுவிட்டு மஞ்சுளா தேவி தட்டு பலகாரத்தை கையில் ஏந்தியபடியே முகத்தில் புன்சிரிப்பு தவழ வந்து கணவனின் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். புதிதாய் குடித்தனம் செய்தோமே, அப்பொழுது ஒரு நாள் நீ ஈய செம்பு தயிரையும் என் மேலே கொட்டிவிடவில்லை என்று கேட்டுவிட்டு பலமாக சிரித்தார் கோவிந்தன். ஆமாம், இன்றைக்கு கூட நினைவிருக்கிறது. ஈய செம்பு கையில் இருந்து வழுக்கி உங்கள் இலையில் விழுந்து விட்டது. வீடு வாசல் எல்லாம் எச்சில். வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் அன்று மோர் இல்லை.
எனக்கு அவமானம் தலை தூக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு மஞ்சுளா அம்மாளும் சேர்ந்து சிரித்தாள். நவநீத கிருஷ்ணன் மனைவியின் பக்கம் பார்த்தான். கமலா முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். இன்னமும் அவளுக்கு நடுக்கம் நீங்கவில்லை. கணவனின் நோக்கை கண்டால் தனக்குள்ள தைரியம் போய்விடும் என்று எண்ணியவள் போல் அவள் முகத்தை வேறு பக்கமாகவே வைத்து கொண்டிருந்தாள். எல்லோரும் உண்டு பேசி சிரித்துவிட்டு தத்தம் வீடுகளுக்கு போய்விட்டனர். நவநீத கிருஷ்ணனும் அவர்களோடு போய்விட்டு வெகு நேரம் கழித்துத்தான் திரும்பி வந்தான். கமலா தன் வேலைகள் எல்லாம் முடிந்து வாசலில் காத்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்காதது போல வில்லில் இருந்து பாய்ந்த அம்பென உள்ளே பாய்ந்தான் நவநீத கிருஷ்ணன். கமலா ஒன்றும் புரியாமல் அவன் பின்னால் உள்ளே வந்தாள். நான் என்ன முட்டி கொண்டு என்ன, கடைசியில் படு தோல்வி, அதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ற நவநீத கிருஷ்ணன் கூடத்து சுவரை பார்த்து உறக்க உரைத்துவிட்டு விம்மி எழுந்த மார்பை இரு கைகளாலும் தட்டி கொண்டான். கமலா ஒன்றும் பேசவில்லை. அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். வகையில்லை, துப்பில்லை, அதை காட்டிக் கொள்கிறோமே என்ற அவமானம் இல்லை. சேச்ச, வகையில்லை என்ற பிறகு மற்றவை என்ன என்றாள் கமலா துக்கம் தொண்டையை அடைக்க. சி, அழாதே, என் வயிற்றெரிச்சலை கொட்டி கொள்ளாதே. ஒரு மனிதனுக்கு உயிர் போய்கொண்டிருக்கிறது. 20 பேர்களுக்கு 2 கடலை மாவை எண்ணெயில் வறுத்து கொடுக்க வகையில்லை. தூப்பு கெட்டவள் பேச வந்து விட்டாள். என்ன செய்ய சொல்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. செய்ய சொன்னார்கள் பானையையும் சட்டியையும். வந்த பெரிய மனிதனின் காலில் மேஜையை போட்டு, நாம் மட்டும் நகரத்தில் தலைமை ஆபீஸில் வேலையாக இருந்தோம் என்று வைத்துக்கொள். இந்த மனிதனை கண்ணால் கூட காண முடியாது. அந்த அம்மாளை முதலில் நினைவால் கூட நினைக்க முடியாது. அவர்களே நம் வீடேறி வந்தால் எல்லாம் குழப்பமடித்து மரியாதை இல்லாமல் மனிதன் மீது அடக்கமற்ற மேஜையை போட்டு வந்தவர்களை வெறித்து பார்த்து பிறகு கண்ணீர் விட்டு முகம் சிவந்து, ஐயோ, இதைவிட அவமானம் எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரே அடியாக கத்திவிட்டு தலைமேல் கையை வைத்து கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்தான் கணவன். திடீரென்று புயல் காற்றில் அகப்பட்ட இளம் கொடி போல நடுங்கினாள் கமலா. யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று மெதுவாக கேட்டாள் அவள். சேகரன் தான் என்னிடம் மட்டும் அந்தரங்கமாக சொன்னான். காரியம் கெட்டு விட்டதேடா என்றான். போதாதா? நடந்தது நடந்து விட்டது. கெட்டது இனியும் கெடப்போவதில்லை. நான் எனக்கு நடந்ததையும் சொல்லிவிடுகிறேன். பிறகு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்க நான் தயார் என்று ஆரம்பித்து அழுகையை அடக்கி நடந்ததை அனைத்தும் மெதுவாக சொல்லி முடித்தாள் கமலா. அதை கேட்ட நவநீத கிருஷ்ணன் அப்படியே கல்லாக சமைந்து விட்டான். மனைவியை கோபிக்க கூட அவனுக்கு தோன்றவில்லை. விட்டு தள்ளு கமலா, நம்மையும் மீறி விதி வேலை செய்கிறது என்று உரைத்துவிட்டு அவன் எழுந்த மனைவியின் அருகில் சென்று அவள் கன்னத்தை தடவினான். கமலா தன் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் இதயம் இருப்பங்கட்டி போல கனத்து இறுகியது. அவர்கள் இதே நிலையில் அமர்ந்திருந்தார்கள். கூடத்தில் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தபோது கோவிந்தன் தம்பதி நிற்பதை கண்டனர். ஆனால் இருவருக்கும் பேச தெரியவில்லை. என்ன அப்படி கண்கொட்டாமல் பார்க்கிறீர்கள்? நாங்கள் அள்ளி அள்ளி பருகும்படியான அழகு வாய்ந்தவர்களாகவா இருக்கிறோம் என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தாள் மஞ்சுளா தேவி. உட்காருங்கள், இந்த இருட்டில் என்ற நவநீத கிருஷ்ணன் மெதுவாக ஆரம்பித்தான். கமலா ஒரு நாற்காலியை இழுக்கப் போனாள். கால் கால் பத்திரம் என்றார் கோவிந்தன். கமலா நாக்கை கடித்து கொண்டாள். உங்கள் காலில் மட்டும் அடிபட என் காலில் மட்டும் அடிபடாமல் இருப்பானேன் என்று அவளுக்கு எண்ணம் போலும் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மஞ்சுளா தேவி. நவநீத கிருஷ்ணனும் கமலாவும் பேசாமல் இருக்கவே கோவிந்தன் பேச ஆரம்பித்தான். நவநீதா, இந்த நாற்காலியில் உட்கார் என்றார். நவநீத கிருஷ்ணன் தயக்கத்துடன் அமர்ந்தான். நீயும் இங்கே வா என்ற கமலாவை தன் அருகில் அழைத்து சோஃபாவில் அமர்த்தினாள் மஞ்சுளா தேவி. கமலா சில்லிட்ட கை கால்களுடன் சொன்னபடி செய்தாள். பழைய குமாஸ்தா மேஸ்திரி மனோபாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு பெரிய ஆலைக்கு முக்கிய காரியஸ்தனாக உன்னை நியமித்த பிறகு இன்னமும் நீ குழைந்து கொண்டும் தவித்து கொண்டும் பேசினால் அழகாக இராது என்று கூறினார் கோவிந்தன். மஞ்சுளா தேவி கமலாவின் நனைந்த கரத்தை தன் கையில் எடுத்து கொண்டு வருடினாள். கோவிந்தன் மேலும் சொன்னார். ஆமாம் நவநீதா, மஞ்சுளா எல்லாம் விவரமாக சொன்னாள். வேலையிலும் ஊக்கமாக இருந்திருக்கிறாய். குணத்திலும் சிலாக்கியமாகவே படுகிறது. தேவையும் உனக்கு அதிகம் என்று அப்பொழுது முதல் மஞ்சுளா சொல்லி கொண்டிருக்கிறாள். மாமி என்று ஆரம்பித்தாள் கமலா. அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. நவநீத கிருஷ்ணன் எழுந்து கோவிந்தனை வணங்கினான். உணர்ச்சி உருண்டையாக அவன் தொண்டையில் மேலும் கீழும் பாய்வது அருகில் இருப்பவர்களுக்கு நன்றாய் தெரிந்தது. உட்கார் உட்கார், அதெல்லாம் வேண்டாம்.
உன் குடும்ப கவலைகள் தீர்ந்து நீங்கள் சௌகியமாக இருப்பதை எங்களுக்கு தெரியப்படுத்து. அதுதான் முக்கியம். உனக்கு மிகவும் பொறுப்பான பதவி வந்துவிட்டது. கீழே இருப்பவர்களை சரியாக கவனித்துக்கொள் என்று சொன்னார் கோவிந்தன். அது விஷயத்தில் தங்களை விட குரு வேறு யாரும் இல்லை சார் என்றான் நவநீத கிருஷ்ணன். அம்மா, நீயும் மஞ்சுளாவைப் போல அவர்கள் வீடுகளுக்கு போய் சமையல் வேலை செய்துவிட்டு அவர்களை திணற வைத்து கொண்டிரு. அவர்கள் உங்கள் கால்களில் நாற்காலிகளை போடட்டும் என்றார் கோவிந்தன் கமலாவை பார்த்து சிரித்து கொண்டே. கமலா நாணத்துடன் தலை குனிந்தாள். நன்றி குனிந்த தலையை உடனே நிமிர்த்தியது. இன்றைய தினத்தை நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் என்றாள் அவள். கமலா, அதிருக்கட்டும், எங்கே எனக்கு சேர வேண்டிய கூலி என்று கேட்டாள் மஞ்சுளா தேவி. மனிதர்களுக்குத்தான் கூலி கொடுப்பது வழக்கம், தெய்வங்களுக்கு கொடுப்பது இல்லையே என்றாள் கமலா நீர் மல்கிய கண்களுடன். எத்தனை அருமையான கதை என்ற அதிசயத்தாள் மீனாட்சி. கதை இல்லை அது என்றாள் அவளுடன் பேசிக்கொண்டிருந்த பெரிய அம்மாள். அப்படியானால் அந்த கமலா தங்களுக்கு பெயர் வேறு ஏதோ அல்லவா என்று கேட்டாள் மீனாட்சி. அந்த கமலா நானே தான். எவ்வளவு மதியற்று இருந்திருக்கிறேன் பார். வீடு தேடி வரவே அந்த அம்மாளின் மகிமை எனக்கு தெரியவில்லை. அவளிடமே வாய் அடக்கமின்றி ஏதோ சொல்லிவிட்டேன். இன்றும் எனக்கு அவமானம் தாங்கவில்லை. தெரியாமல் தானே செய்தீர்கள். மேலும் விளைவும் சௌகரியமாகவே ஏற்பட்டு விட்டது. தவிர தங்களுடைய கஷ்ட நிலைமை. 1000 கஷ்டம் இருந்தாலும் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது அம்மா. அன்று மஞ்சுளா தேவி மட்டும் நல்லதை செய்யாமல் வேறு விதமாக செய்து விட்டிருந்தால் எங்கள் கதி என்னவாக இருக்கும் சொல். அப்படி செய்திருந்தால் கூட என் மனம் நிம்மதி உற்றிருக்கும். சரி, நான் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன். போகிற வழியில் சேதுராமன் தாயாரை பார்த்துவிட்டு போக வேண்டும். மீனாட்சி போய்விட்டாள். நீ எதற்காக அந்த பழைய கதையை கிளறிவிட்டு கொண்டாய் கமலா என்ற ஒரு குரலை கேட்டு அந்த ஸ்திரீ திரும்பினாள். அவள் கணவன் நவநீத கிருஷ்ணன் அருகே நின்று கொண்டிருந்தார். இன்று காலை மீனாட்சி வீட்டில் குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் செய்தார்கள். அதற்கு டைபிஸ்ட் சேதுராமனின் தாயார் இந்த பெண்ணுக்கு ஒத்தாசையாக வேலை செய்திருக்கிறாள். தான் ஹெட் கிளார்க் மனைவி என்ற ஹோதாவில் மீனாட்சி அந்த அம்மாளை விரட்டு விரட்டு என விரட்டி இருக்கிறாள். அந்த அம்மாள் இங்கே டைபிஸ்ட் தாயார்தான். அவர்கள் வீட்டில் அவள் பெரிய மிராசுதாரின் மனைவி. அந்த அம்மாள் ஏதாவது தவறாக நினைத்து கொண்டு விட்டாளா? இல்லை, அவள் பண்பு மிக்கவள். எனக்கு எப்படியோ தெரிய வந்தது. மீனாட்சியை கூப்பிட்டு அனுப்பினேன். நேராக புத்தி சொன்னால் மனசில் ஏறாது. கணவனிடம் தாறுமாறாக உளறுவாள். அந்த அம்மாள் என்னிடம் கோள் சொன்னதாக நினைப்பாள். அதனால் வீண் மனஸ்தாபம் தகராறு எல்லாம் வரும் என்றாள் கமலா. நல்ல வேலை செய்தாய். பின்ன என்ன செய்வது? நம் குழந்தைகளுக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பதானால் மணிக்கு பாலில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மீனாவுக்கு காஃபியில், கணேஷுக்கு கஷாயத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் உடல் அவர்கள் ருசி பார்த்துத்தானே செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பெண்ணுக்கு கதையில் ருசியாக்கும் என்றார் அவர். கமலா சிரித்தாள். விளக்கெண்ணையின் ருசி தெரியாமலே இருக்குமா உன் கதையில் என்று புன்சிரிப்புடன் கேட்டார் நவநீத கிருஷ்ணன். அதுதான் உரைத்து விட்டதே. மீனாட்சி தான் முதலில் சேதுராமன் வீட்டுக்கு போகிறேன் என்றாளே. மஞ்சுளா தேவியை நீ அப்படியா விரட்டினாய் என்றார் நவநீத கிருஷ்ணன். விரட்டுவதற்கு மனசில் தெம்பு இல்லை. இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ. அன்று நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். வெளி தோற்றத்தில் இருந்து, தற்காலிகமாக காட்சியளிக்கும் கோலத்தில் இருந்து மனிதர்களை மதிப்பிடக்கூடாது என்று அன்று தீர்மானம் செய்து கொண்டேன். அதுதான் என்னை இதுவரை காப்பாற்றியிருக்கிறது. அந்த அம்மாள் இருந்து எனக்கு தெய்வமாக இருந்தது போல் இறந்தும் அவள்தான் என் தெய்வம் என்றாள் கமலா. அப்பொழுது தெருவில் குழந்தைகள் கொளுத்தும் மத்தாப்பு. அவள் சென்ற இடமெல்லாம் ஒளி பரவியதே என்றார் நவநீத கிருஷ்ணன். தெருவில் பட்சண வண்டி ஒன்றின் மணி கிணிகிணித்து கொண்டே சென்றது. மஞ்சுளா தேவியின் சிரிப்பொலியை நினைவூட்டியது அது. கல்கி இதழில் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.